பேரலெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு இப்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் 3 ரெசிஸ்டர் இருக்குது. R1, R2, R3. அப்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? சீரீஸில் 3 ரெசிஸ்டர் இருக்குப்பா. R1, R2, R3 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? மேம் R3. R1 + R2 + R3 தானே. 3 டோலுக்குமே காசு கட்டிட்டு தானேப்பா போகணும். அப்போ எல்லாம் சேர்ந்தது தானே டோட்டல் ரெசிஸ்டன்ஸு. ஓகேயா? இதுவே ஆனால் பேரலெல்லாம் இருக்கும்போது அப்படி வராது டோட்டல் ரெசிஸ்டன்ஸு. எப்படி தெரியுமா வரும்? ஸோ இப்போ சீரீஸில் எப்படி வரும் சொல்லுங்கள்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? சீரீஸில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஏதாவது சொல்லணும். தெரியும் தெரியல சொன்னீங்கன்னா தானே புரியும். மியூட் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். அன்மியூட் பண்ண முடியலையாப்பா? கேட்கல பிரதீஷ். மியூட் பண்ண முடியுதா? அன்மியூட் பண்ண முடியலையா? மேம் R1 + R2 + R3 மேம். சூப்பர். இப்போது இதுவே வந்து பேரலெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ எப்படின்னா 1/R. ஓகே மேம். ஓகே, 1/R is equal to 1/R1. 1/R is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. இது புரியுதாப்பா? அது அந்த டிவிஷன் அதில் சரியாக வராது, நான் இது மாதிரி எழுதியிருக்கேன். 1/R1. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3. ஓகே மேம். புரியுதா? இப்போ இதை வச்சு கொஞ்சம் சம் போடுறீங்களா? எஸ் மேம். நோட் வச்சுருக்கீங்களாப்பா? எஸ் மேம். எடுத்துட்டேன். ரெடி ஆயிட்டீங்கன்னா சொல்லுங்கள். எஸ் மேம். எஸ் மேம். சாரி, இப்போ அன்மியூட்டில் இருந்திருக்கு தெரில. நான் இதில் டைப் பண்ணுறேன், உங்களுக்கு அப்போ அதில் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வச்சு பார்த்து, ஆனால் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நேரம் அதிலே உட்காந்துருக்கக்கூடாது. சரியா? எது எது என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லிகிட்டே எழுதுங்க. இது தெரியுதாப்பா உங்களுக்கு? அது தெரியுதுல்ல? படிங்க நான் என்ன டைப் பண்ணுறேன்னு. An electric lamp ம் whose resistance is 20 ohm ம் and a ம் conductor ம் 4 ohm ம் connected
Two four connected 2 years 6 volt battery. ஓகே. இப்போ இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதில் என்ன எங்கே இருக்குது ரெசிஸ்டன்ஸு? இப்போ இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன எங்கே இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது சொல்லுங்கள். மேம் இதா இருக்கு மேம் ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ohm மேம். ஓகே. ஆனால் அது அது என்னது அது எதோட ரெசிஸ்டன்ஸு? 20 ஓம்ன்றது எதோடைய ரெசிஸ்டன்ஸ்? 20 ஓம்ன்றதுப்பா எதோடைய ரெசிஸ்டன்ஸ்னு கேட்குறேன். எலக்ட்ரிக் லேம்ப். ஆ, எலக்ட்ரிக் லேம்ப்னா என்ன? சும்மா சொல்லுப்பா, எல்லாம் நான் உனக்கு சொல்லி அது கொடுத்ததில்ல, நீயே bulb. சொல்லு. ஆ ஆ பல்பு. அப்போது இப்போ நான் உங்களை கேட்குறேன், ஒரு பல்பு வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குமா? No. பிரதீஷ், உங்கள் கேமரா ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணுங்கள். ஆ சொல்லுங்கள், பல்பு வந்து இது கொடுக்குமா? ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குமா? Okay. ஆ, சும்மா ட்ரை பண்ணுப்பா. பல்பு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா, No கொடுக்காதுன்னு மேம். நினைக்கிறீங்க? கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்க. அந்த பல்பு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். சரியா? ஒயர் மாதிரியே பல்புக்கு வந்தாலும் பல்பும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஓகே. ரெசிஸ்டன்ஸுன்றது அந்த எல்லா அப்ளையன்ஸ்லேயும் இருக்கும். ஒரு பல்பும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும், ஒரு ஃப்ரிட்ஜுக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு டிவிக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு அளவு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் அந்த வர கரண்ட்டுக்கு. இப்போ புரியுதா? இதுக்கு தான் உங்களை கேட்டேன். இப்போ சொல்லுங்கள், இப்போது பல்பு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அடுத்தது எது ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது? மேம் அப்புறம் வந்து கண்டக்டர் 4 ohm மேம். கண்டக்டருன்றது இங்கே என்ன? கண்டக்டர் எந்த இடத்துலையும் கண்டக்டர்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கப்பா. நான் அப்போ அடுத்தது சொல்லித்தரேன். மேம் கண்டக்டர்னா என்னன்னு சொல்லுவேன் மேம். ஆமாப்பா. எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றது. எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறது என்னது அது? கண்டக்டர். அது அது என்னது? ஒயர் தான் கண்டக்டரு. சரியா? கண்டக்ட் பண்ணுது. சரி. இப்போது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது வோல்ட் அப்படின்றது என்னது? மேம் ம். மேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட எஸ்ஐ யூனிட் சூப்பர், வோல்ட்டோட வெரி என்ன குட். மேம்? இப்போது வெரி குட், அதான் வோல்ட். இப்போது உங்களுக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, வோல்ட் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க படிங்க, கால்குலேட் தான். Calculate the இல்லை இல்லை, calculate the ஏ. total difference. ஆ ஆ Calculate the total difference of the circuit. ஆ B. The current through the circuit. ஆ The potential difference across the lamp. இல்லை, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இது ஏ என்னன்னு படிப்பா. Ma'am, ஃபஸ்ட்டு the இதை மட்டும் total படி. ஆ the total resistance of the circuit. ஆ இப்போது இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இந்த சர்க்கியூட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க? Ma'am, R is equal to R1 plus R2 plus R3. சூப்பர். இப்போது பேரலல் சர்க்கியூட்னா எப்படி? இது சீரீஸா, இது பேரலலா? Ma'am, நீங்கள் ஆர் இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3ன்னு சொன்னது எதோடைய சீரீஸில் இருக்கிறதோட ரெசிஸ்டன்ஸா, பேரலல் இருக்கிறதோட ரெசிஸ்டன்ஸா? இப்போது பேரலலாக இருந்துச்சுன்னா இங்கே எழுதியிருக்கேன் பாரு பிரக்தீஷ், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. இங்கே எழுதியிருக்குல்ல, இது என்னது? parallel. ஆ, அப்போ நீ சொன்னது என்ன, எதோடைய ரெசிஸ்டன்ஸு? Series ஓடது மேம். ஆ,
அப்போது இந்த இருக்கிற இந்த கொஸ்டின்னு சீரீஸில் கனெக்ட் ஆயிருந்தா தானே நீங்கள் சொன்ன ரெசிஸ்டன்ஸு. பேரலில் கனெக்ட் ஆயிருந்தா என்ன ஃபார்முலா? 1/R is equal to 1/R ஆ R1 plus அப்போது 1/R. வெரி குட். அப்போது நீங்கள் என்ன கேட்கணும், மேடம் சீரீஸாக இது பேரலா, அது எப்படி எங்களுக்கு தெரியும்னு நீ கேட்கணும். புரியுதா? ஆ ஓகே. நல்ல அப்படி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த டயக்ராம் காட்டுவேன். அப்போது இது சீரீஸாக பேரலா, இதில் எது ரெண்டு ரெசிஸ்டர்? சாஸ்ட்ரா ஒரு நிமிஷம் வர்றா, நான் இதை கொடுத்துட்டு உனக்கு வரேன். இதில் எது ரெண்டு ரெசிஸ்டர்? நம்ம ஏற்கனவே படித்தோம்ல. இதில் இது என்னது இது? நான் எதை காட்டுறேன்னு தெரியுதாப்பா? இது என்னது? மேம் பல்பு. வெரி குட். அது ரெசிஸ்டரா இல்லையா? மேம் ரெசிஸ்டர். வெரி குட். இது என்னது? மேம் ரெசிஸ்டர். கரெக்ட். இப்போ இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டரும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? மேம் சீரீஸா? வெரி குட். அப்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன ஃபார்முலா? மேம் R1 plus R2 plus R3. ஓகே. ஆனால் இதில் இப்போ R3 இருக்கா நமக்கு? நோ மேம். இல்லை. அப்போ R=R1 + R2 மட்டும் சொன்னால் போதும். சரியா? எல்லா தடவையும் அப்படி சொல்ல வேண்டாம். கண்டுபிடிங்க. R1 R2 என்னன்னு தெரியுமா? எஸ் மேம். என்னது? R1 R2 வந்து மேம் R1 வந்து 20 ஓம் மேம். ம். R2 வந்து 4 ஓம் மேம். ஓகே. கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். ஓகே மேம். சரி. சாஸ்ட்ரா இங்கே பாருப்பா. பேரலெல்லாம் இருக்குல்ல, ஒரு சர்க்கியூட்டில் எஸ் மேம். ரெசிஸ்டன்ஸ் பேரலெல்லாம் இருக்குல்ல. அப்போது பேரலெல்லாம் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து எப்படி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/R = 1/R1 + 1/R2 + 1/R3. டைரெக்டாக R1 + R2 R3 வராது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பேரலெல்லாம் இருக்கும்போது அந்த கரண்ட் மூணு வழியாகவும் தனித்தனியாக போகும். அதனால் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதாப்பா உனக்கு? ம். எஸ் மேம். இப்போது இந்த சம்மு பாருங்கள். ஒரு எலக்ட்ரிக் லேம்ப் ஹூஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ், படிடா சம்மு படி. An electric lamp whose resistance is 20 connected to a 6-volt battery. Calculate. ம். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் படிச்சிங்களா? இன்னொரு தடவை படிங்க. An electric lamp whose resistance is 20 connected to a volt battery. Calculate. உனக்கு தெரியலையாடா? அண்ட் கண்டக்டர் ஆஃப் 4 மேம் ஓம்னு இருக்கே. ஆன்சர். அது தெரிலையாப்பா உனக்கு? இப்போ தெரியுதாடா? ஜஸ்டா. Mm. இப்போ படிப்பா. An electric lamp whose resistance is 20 ohm and conductor of 4 ohm are connected to a 6-volt battery. ஓகே. இதோடைய இப்போது இது வந்து எதோடையது? இதில் வந்து இதில் இந்த லேம்ப் அப்படின்றது ஒரு ரெசிஸ்டரா இல்லையா? Yes, ma'am. அப்போது வரேன். அப்போது லேம்ப்பு ரெசிஸ்டர் தான், இதுவும் ஒரு ரெசிஸ்டர் தான். அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் 20, இன்னொன்று வந்து 4 ஓம். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? நீ பண்ணி சொல்கிறா ஜஸ்டா, நீ பண்ணி சொல்ல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு. பிரதீஷ் நீங்கள் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். என்னது? 24 ஓம் வருது மேம். ஓகே. இது பாருங்க பிரதீஷ். அப்புறம் கால்குலேட் த கரண்ட் த்ரூ த சர்க்கியூட். பி என்னன்னு படி பிரதீஷ். மேம் த கரண்ட் த்ரூ த சர்க்கியூட். கரண்ட் த்ரூ த சர்க்கியூட்னா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? மேம் எவ்வளோ கரண்ட் சர்க்கியூட்ல போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க மேம். சரி, அது என்ன என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதில்? கரண்ட் எவ்வளோ போகுது, Ma'am, அது R என்னது? plus R2 ஓம்ட்ட பண்ணணும். கண்டுபிடிக்க சொல்றாங்க மேம். ஓகே, ஒரு நிமிஷம். சாஸ்திரா ஜாயின் பண்ணிட்டோம். சாஸ்திரா இதில் என்ன, இது என்ன சீரீஸில் இருந்துச்சா இப்போ பேரலில் இருந்துச்சா? Ma'am, அந்த டயக்ராமில். series. ஆ பேரலெல்லாம் இருந்தால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? Ma'am, parallel இருந்தா 1/R is equal to ம் 1/R1 இது சீரீஸில் plus 1 by. இருக்கிறதுனால நீங்கள் சொன்னது தான்.
சரியா? கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்களும் 24? ஓகே. கரண்ட் த்ரூ ஆமாம். திஸ். R1 + R2 மட்டும் பண்ண போதும். பண்ணி சொல்கிறேன். பிரதீஷ், கரண்ட் த்ரூ த சர்க்கியூட்னா என்னது? அது கரண்ட்ன்றது என்னது? என்ன லெட்டரு? ஐ. வெரி குட். உனக்கு என்ன ரெண்டு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க? வியோ அப்புறம் வந்து வியோ அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க மேம். ரெசிஸ்டன்ஸ் என்னது அது? வியும் ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 தானடா. நான் 6 தான் கேட்குறேன், எல்லாத்தோட லெட்டர் தான் கேட்குறேன். வி 6 கொடுத்துருக்காங்க, ஒன்று ஐ கேட்குறாங்க. இதில் ஐ வந்து ஒரே ஐயா, I1 I2 ரெண்டு இருக்குமா? ஒரே இதான். சூப்பர், வெரி குட் பிரக்தீஷ். அப்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? I is equal to V/R. வெரி குட். ம், பண்ணி சொல்கிறியா? Yes, ஐ இஸ் ma'am. ஈக்குவல் டு V/R ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு? நான் ஏற்கனவே நிறைய வாட்டி போட்டிருக்கேன். ஓகே, நேற்றுக்கு தானே படித்தோம் வோல்ட் V இஸ் ஈக்குவல் டு I × Rன்னு. அதே தான் I ஈக்குவல் டு V/Rன்னு கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? பண்ணி சொல்லு பார்ப்போம். சாஸ்ட்ரா, உனக்கு புரிஞ்சிருச்சாடா? ம், கரண்ட் த்ரூ த சர்க்கியூட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் ரெண்டு பேர். சாஸ்ட்ரா, பண்ணிட்டியாப்பா? ஓகே, அடுத்தது பண்ணுறேன். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ். 0.25 ஆம்பியர் மேம். சரி, நீ பண்ணுப்பா. இது சொல்லு, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு. ஓகே. இஃப்
மேம் சொல்லுப்பா. மேம் ஆன்சர் வந்துருச்சு மேம். எதுக்குப்பா கண்டுபிடிச்சிருக்கீங்க? மேம் பிக்கு. செகண்ட் பி, செகண்ட் பார்ட்டா தேர்ட் பார்ட்டாப்பா? கரண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்களா தம்பி? எஸ் மேம். கரண்ட் என்னப்பா? மேம் 0.25 மேம். ஆ, 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதை வந்து 25 35 சொல்லக்கூடாதுப்பா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பரை வந்து 25 625 ஓகே. 625 அப்படி சொல்லக்கூடாது. சரியா? சரி. சரி, கரெக்ட். அடுத்தது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த லேம்ப் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அக்ராஸ் த லேம்ப் அண்ட் த கண்டக்டர். மேம் இல்ல மேம். இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த லேம்ப் என்ன இருக்கும், அக்ராஸ் த கண்டக்டர் என்ன இருக்கும்? ஒரே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இல்லை வேற வேற இருக்குமா? வேற வேற இருக்கும் மேம். ஆ, வெரி குட். நல்லா புரிஞ்சிருச்சு குழந்தைங்களா அவங்க ரெண்டு பேருக்கும்? சூப்பர். அப்போது எதை ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்களா? பண்ணிட்டு சொல்கிறீங்களா? சரி. எஸ் மேம். பிரக்தீஷ் கூட அலுப்பு தட்டிகிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏதாவது ஒன்றுத்தோட இது எப்படின்னு எப்படின்னு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரிகிற மாதிரி தெரியலையே. தெரிஞ்சுதான் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே. நான் போட்டு இருக்கேன் ம், என்ன எப்படி போடுறீங்க? மேம். ஃபர்ஸ்ட் V1 எழுதிட்டு அதுக்கப்புறம் V2 எழுதணும். சூப்பர். V1 கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிருக்கு. ஆ, சரி. அது ரொம்ப மல்டிப்ளை பண்ணணும் மேம். பிரக்தீஷ் இப்போ படிக்கிறது மூலமாக தான் படிக்கிறீங்களா, இல்லை ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இப்பதான் தெரியும். சூப்பர். நல்லா பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க. மேம் V1 கண்டுபிடிச்சிட்டேன் மேம். என்னது? பை. 5ஆ? எஸ் மேம். ஓகே, 5 என்னது அது? 5 வாட்ஸ். வோல்ட் சொல்லணும். வெரி குட். அப்போ வந்து ஸ்லோவாக சொன்னால் நல்லா புரியுது இல்லைப்பா உங்களுக்கு? ம், சரி. சஷ்டா, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க? ஃபார்முலா எழுதணும். V1 minus V2 is equal to W by Q. அதெல்லாம் இல்லைடா குழந்தை. V1 ப்ளஸ் V2 மட்டும் சொன்னால் போதும். ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தானடாப்பா கேட்குறாங்க ஒன்று. டபிள்யூவும் இல்லை, இங்கே கியூவும் இல்லைப்பா. ஃபஸ்ட்டு ஒரு V1 கண்டுபிடிச்சிக்கோ, அப்புறம் ஒரு V2 கண்டுபிடிச்சிரு. ஓகே, ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோ. ஸ்ட்ராபெரி. சரி. W பை கியூலாம் இல்லைப்பா. சஷ்டா, உனக்கு புரியலையா? நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? V ஈக்குவல் டு I இன்ட்டு R, அந்த ஃபார்முலா தான்ப்பா.
இங்கே பாருடா, ஒரு இதில் ஐ வந்து சேம் தானே சீரீஸில். ஒரு இதில் எஸ் வி எப்படி மேம். கண்டுபிடிப்பீங்க? ஐயையும் அந்த ரெசிஸ்டரையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அக்ராஸ் தட். இது பாருப்பா, நான் சொல்லட்டுமா ஒரு தடவை? இல்லை உனக்கு புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிருச்சு மேம். ஆ சரி. தம்பி நீ கண்டுபிடிச்சிட்டியா? மேம் என்ன அதில் வி இருக்கு, ஐ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டிங்க 0.25ன்னு. ஆர் என்னது? மேம் V2 வந்து 1 வாட்ஸ் வருது மேம். வி அது எவ்வளோ சொன்னீங்க? V1 எவ்வளோ சொன்னீங்க? மேம் 5 வாட்ஸ். சூப்பர். அப்போ டோட்டல், அப்போ நீங்கள் கால்குலேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் லேம்ப் அண்ட் த கண்டக்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது V1 எழுதுவீங்களா, V2 எழுதுவீங்களா? இல்லை ரெண்டையும் சேர்த்து எழுதுவீங்களா? மேம் புரியல மேம். இப்போது V1 தனியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, V2 தனியாக கண்டுபிடிச்சிருக்கீங்கல்லப்பா. உங்களை எஸ் ஆனால் மேம். என்ன கேள்வி கேட்டாங்க? கால்குலேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த லேம்ப் அண்ட் த கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. லேம்ப் அண்ட் த கண்டக்டர்னு. அப்போது V1 எழுதுவீங்களா ஆன்சரா, V2 ஆன்சரா எழுதுவீங்களா? மேம் புரியுதே. V1. ஆ ஓகே. நான் ஒரு தடவை சொல்லட்டுமா உங்களுக்கு அது ரெண்டு பேருக்கும்? ஓகே, எஸ் மேம். வெயிட் பண்ணு. உங்கள் புக்கு ஷேர் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். சஸ்டா நீயும் கவனிச்சுக்கோப்பா. ம். இப்போ இது தெரியுதாப்பா உங்களுக்கு இந்த சம்மு? ஓகே. இந்த சம் உங்களுக்கு தெரியுதுல்ல, உங்கள் புக்கு தெரியுதுல்ல? ஓகே. இப்போது உங்களை ஆக்சுவலாக இதில் என்னென்னா சஸ்டா வி கேட்குறாங்க, ஐ ஆறு கொடுத்துருக்கும் போது நம்ம அந்த W/Q ஃபார்முலாக்கு போகக்கூடாது. புரியுதாப்பா? இந்த வி ஐஆர் கொடுத்துருக்கும் போது வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் ஃபார்முலா தான் கேட்குறாங்க. V1ன்னா பிரக்தீஷ், இது வந்து ரெசிஸ்டன்ஸு. V1ன்னா என்ன அர்த்தம்? என்னோட ஆரோ தெரியுதாப்பா உங்களுக்கு? ஓகே. எஸ் மேம். V1ன்னா இதுக்கும் இதுக்கும் இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் V1. V2னா என்ன சொல்லுப்பா? மேம் லைட்டுன்றது R2, அது இன்னும் ரெசிஸ்டரு. அப்போது இதுக்கு இங்கேயும் இங்கேயும் நடுவில் இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் V2. கரெக்டாப்பா? அப்போது உங்களை என்ன கேட்குறாங்க? கால்குலேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எலக்ட்ரிக் லேம்ப் மட்டும் கேட்டாங்கன்னா, நீங்கள் இந்த லேம்போடைய ரெசிஸ்டன்ஸை மட்டும் வச்சுட்டு, இப்போ லேம்போடைய ரெசிஸ்டன்ஸு R2ன்னு வச்சுக்கோங்க. லேம்போடைய ரெசிஸ்டன்ஸ் அவங்க ஃபஸ்ட்டே சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? எலக்ட்ரிக் லேம்ப் ஹூஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 20 ஓம். அப்போது V2 இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? I இன்ட்டு R2 ஃபார்முலா யூஸ் I பண்ணுவீங்களா? R2. அப்போது I இன்ட்டு R2ன்றது என்ன வந்துச்சு உங்களுக்கு? I வந்து 0.25ஆ? R2 என்னது? 20 மேம். ஆ 0.25 இன்ட்டு 20 எவ்வளோ? 4 மேம். 4. ஆ R2 4 மேம். R2 4. ஓகே. இல்லைடா, எலக்ட்ரிக் லேம்போடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 தான். 20 தான், கரெக்டாக தான் சொன்னீங்க. அப்போது 0.25 இன்ட்டு 20 எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு? டெசிமலில் மாட்டிக்கிட்டிங்களா? சரி. மேம் எனக்கு 5 மேம். 5. அப்போது வோல்ட் வந்து இங்கே வந்து 5 வோல்ட் வந்திருக்கும் உங்களுக்கு. அப்போது கால்குலேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எலக்ட்ரிக் லேம்ப் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் 5 வோல்ட்டுன்னு எழுதிட்டு விட்டுறலாம். ஓகேயா? அக்ராஸ் த கண்டக்டர்னு கேட்டாங்கன்னா இதோடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்லப்பா 4 வோல்ட்டு, அதுக்கு கண்டுபிடிச்சி V1 ஈக்குவல் டு 0.25 இன்ட்டு 4 போட்டு அதை 1 ஓம்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி 1 ஓம்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? கால்குலேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எலக்ட்ரிக் லேம்ப் அண்ட் கண்டக்டர்னு கொடுக்குறாங்க.
அப்போது இதையும் கேட்குறாங்க, இதையும் கேட்குறாங்க. அண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே நம்ம ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதாப்பா? அப்போது ஃபைவையும் சேர்த்து ஒன்னையும் சேர்த்து பண்ணணும். பிரகதீஷ் நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன் நான். ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும் மேடம்னு நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருந்தது கரண்ட்டு. பரவாயில்ல. இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு எதை கேட்குறாங்களோ? சரி. இப்போது கால்குலேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன எழுதியிருப்பீங்க ஆன்சரு? மேம் புரியல. என்னது? இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம். ஆ கண்டக்டர் கொஸ்டின். மட்டும்னா 1 மேம். வெரி குட். கால்குலேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர்னு கொடுத்தாங்கன்னா என்ன எழுதுவீங்க? பிரதீஷ் நாளைக்கு நீங்கள் இயர்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகே, உங்களுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது. அக்ராஸ் த கண்டக்டர்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொன்னது கேட்டுருச்சு சாஸ்ரா, கரெக்ட். நீ சொல்லு பிரதீஷ். அக்ராஸ் த கண்டக்டர்னு கொடுத்தாங்கன்னா என்ன எழுதுவீங்க? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க ஆன்சர்? மேம் V1. V1 அதுதான் 1 ஓம்னு எழுதணும். சரியா? இப்போ ரெண்டும் கேட்குறாங்க, அதனால் நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? Yes மேம். இதில் எல்லா சம்முமே மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஓகே, இன்னும் ஒரு சம் போடுறீங்களா ரெண்டு பேரும்? Yes மேம். ஓகே. நான் சம் டைப் பண்ணிட்டேன், ஒரு ஆள் படிங்க. பிரதீஷ் நீ படி. In the circuit diagram, suppose a resistor R1, R2, R3 has a value of 5, 10, and 30 ohm respectively, ம். which have been connected to a battery of 12 volt. Calculate A, the current through the each resistor, B, போதும் the போதும்ப்பா, total போதும் current in the circuit. போதும் போதும். ஏ மட்டும் The கண்டுபிடிக்கிறீங்களா? current through each resistance. Oh, okay. ம். இப்போ ஏ அது ஃபஸ்ட்டு இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? சஸ்டா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அது? பிரதீஷ் எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள். நான் நீங்கள் ரெண்டு பேரும் சர்க்கியூட் டயக்ராமுக்கு கேட்பீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சர்க்கியூட் மேம் டயக்ராம் என்ன சார்? என்ன சர்க்கியூட்டுன்னு அப்போ தானே தெரியும். சரியா? ஓகே. இப்போது இதுதான் சர்க்கியூட் டயக்ராம். மேம் இப்போ I is equal to இப்போ இவங்க இதில் என்ன கேட்குறாங்க? த கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர்னா என்ன அர்த்தம்? ஏன் சஸ்ரா? இப்போ இதில் வர ஒரு ஒரு கரண்ட்டும் இங்கே பாருங்க. சஸ்ரா பிரதீஷ் ரெண்டு பேரும் பாருங்க. பிரதீஷ் உனக்கு புரியுதாப்பா? கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். மேம் I கண்டுபிடிக்கணும் மேம். ஐனா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தானேப்பா. இப்போ அதில் சம்மு. ஆனால் இதில் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் தானடா கேட்குறாங்க. மேம் I1 I2 I3 மேம். இதில் எங்கே I1 I2 I3 வருது காட்டு எனக்கு. ம். அது என்னது? I1. I2 என்னது? இது மேம். வெரி குட். I3. இது மேம். சூப்பர். இப்போது உங்களை வந்து என்ன கேட்குறாங்க? ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுங்க. மேம் current through the each resistor மேம். அப்போது I1 I2 I3 சொன்னீங்க, அதை கண்டுபிடிக்கணும். டோட்டல் Yes கரண்ட் மேம். இந்த சர்க்கியூட்னா என்ன 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 கண்டுபிடிப்பீங்க? மேம் I1. I1 plus I2 plus I3 மேம். வெரி குட். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னா பிரதீஷ் நீங்கள் சொல்லுங்கள், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன கண்டுபிடிப்பீங்க? R1 plus R2 plus R3. ஏய், இது மேம் என்ன 1 by சர்க்கியூட்டு? R is equal to ஆ 1 by R1 plus 1 Okay. by R2 plus 1 by ஓகே R3 மேம். ஓகே. ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு.